Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். திமுக தோல்விக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே பெட்டி பெட்டியாலாம் எட்டு போனார் திரு தூத்துக்குடி ஜோயல். நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த ஆய்வு அறிக்கை என்னன்றத மக்கள் சொன்ன கருத்துக்களும் அதே போல கட்சி நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த புலம்பல்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க பார்வையில சொல்லுங்க, திமுக ஏன் தோற்று போனது? பொதுமக்கள் சொல்லுகிற எந்த கருத்தையும் காது கொடுத்து வாங்க இந்த ஜோயல்கள் தயாரா இல்லை, ஏவா வேலுகள் தயாராக இல்லை, நேருகள் தயாரா இல்லை, மூர்த்தி தயாரா இல்லை, சேகர் பாபு தயாரா இல்லை, செந்தில் பாலாஜி தயாரா இல்லை. அண்ணா ஜெயிச்சிருவான். ஏவா வேலு என்ன ஜெயபிரகாஷ் நாராயணா இல்லை ராஜ நாராயணா கொள்ளையடித்து கொடுக்குற புரோக்கன் பஸ் டிரைவர், ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு. இவர் எப்படி 41 சீட் அவர் ஏன் கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் தலைகளை பேசுவாரா? மார்க்சிஸ்ட் விளக்கம் கேட்பாரா? ஏங்கிலிஸுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாரா? இல்லை அம்பேத்கர் பற்றி தெரியுமா? காந்தி ஒரு ஆளை தவிர வேற ஏதாவது தெரியுமா? செந்தில் பாலாஜி எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் கட்சிக்காரன் தான் வேணும். ஓகே, நேரு கட்சிக்காரன் தான் வேணும். ஆனால் வேலுக்கு கான்ட்ராக்டர்கள் தான் வேணும். ஏவா வேலு மூர்த்திக்கு கான்ட்ராக்டர்கள் தான் வேணும். சேகர் பாபுக்கு கான்ட்ராக்டர்கள் தான் வேணும். கட்சிக்காரன் வேண்டாம். திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய போது பொறுக்கி தின்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் திருடுவதற்கும் அலிபாபாவும் 40 திருடர்களாக இருந்த அத்தனை பேரும் இப்போ ஏதோ என்ன இது புனித தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, இதில் கங்கையில் குளிச்சுட்டு, காவிரியில் குளிச்சுட்டு, ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு இப்போதான் ஆய்வு செய்து மக்கள்கிட்ட போய் நோட்ஸ் எடுத்துட்டு பொட்டியில் வச்சுட்டு எங்கே வச்சாராங்க? அறிவாலை. ரத்தீஷ் என்னையா பண்ணுறான்? ஐஏஎஸ் ட்ரெயினிங் டிரான்ஸ்ஃபர், ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் அதிகமாக போட்டது ரத்தீஷ் சமூக வலைதளத்தில் வருது. என்னன்னு விசாரிச்சா ஆமாம் உண்மைதான். பிறகுதான் ரத்தீஷ் ஓரம் கட்டப்பட்டான். அப்போ என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியல. அப்போ இந்த புகாரை உளவுத்துறை சொன்னா அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டியா உன்னை வச்சுக்கிறேன். யாரு? உதயநிதி பல முறை அப்படி உளவுத்துறை அதிகாரிகளோட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளோட சண்டைக்கு போயிருக்காரு. அமைச்சர் பிஏ இருக்கானல்ல, எல்லாம் தூக்குல போடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அமைச்சருடைய பல பிஏ சுவிட்ச் ஆஃப் தலைமுறை ஆயிட்டான். ஏவாவாடு பிஏ இல்ல, சேகர் பாபு பிஏ இல்ல, சேகர் பாபு தலைமுறை பிஏ பண்ணுவான். மூர்த்தி பிஏ இல்ல, பல பிஏக்கள் இப்ப தேடுறான். காசு கொடுத்தவங்க தேடுறான். கிடைச்சா உரிச்சு உப்ப தடவிடுவான். தேடுறான், எல்லாம் ஒளிஞ்சிட்டானுவான். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாண்டியன் சார், கடந்த ஒரு 20 நாட்களாகவே திமுக எப்படி தோல்வி அடைந்தது, எதனால் தோல்வி கண்டிருக்கிறோம் அப்படின்னு குழுவெல்லாம் அமைச்சு ஆய்வு செய்ய சொல்லியிருந்தாங்க. ஆய்வு அறிக்கையோடு நிறைய பேர் திரு ஸ்டாலின் அவர்களோடு திமுக தலைவரோடு சப்மிட் பண்ண எல்லாருமே கூட்டங்கள் எல்லாம் நடந்தது, சப்மிட் பண்ணியிருக்காங்க. திமுக தோல்விக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே பெட்டி பெட்டியாலாம் எட்டு போனார் திரு தூத்துக்குடி ஜோயல். நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த ஆய்வு அறிக்கை என்னன்றத மக்கள் சொன்ன கருத்துக்களும் அதே போல கட்சி நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த புலம்பல்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க பார்வையில சொல்லுங்க, திமுக ஏன் தோற்று போனது? நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இந்த பெட்டி எடுத்து கொண்டு போன ஜோயல்கள் தேர்தலுக்கு முன்பே பொட்டி எடுத்திருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கும். பொட்டி முதல் திமுக தேர்தலுக்கு முன்பே பொதுமக்களிடம் ஒரு ஆய்வு செய்து அதை அறிக்கையை யார்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கணும்? ஸ்டாலின் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கும். ஏன் எடுத்துட்டு போல? இந்த பெட்டி பார்ட்டிகள் அத்தனையும் பெட்டி வாங்கி கொண்டிருந்தார். அந்த தேர்தலுக்கு முன்பு பொதுமக்கள் சொல்லுகிற எந்த கருத்தையும் காது கொடுத்து வாங்க இந்த ஜோயல்கள் தயாரா இல்லை, ஏவா வேலுகள் தயாராக இல்லை, நேருகள் தயாரா இல்லை, மூர்த்தி தயாரா இல்லை, சேகர் பாபு தயாரா இல்லை, செந்தில் பாலாஜி தயாரா இல்லை. அண்ணா ஜெயிச்சிருவான். ஏன் லிஸ்ட் பண்றீங்க? இவர்களை தவிர திமுக வேற ஆளே இல்லை. இவர்கள் தான் திமுக. ஆமா ஆமா, தொண்டர்கள் தேவையில்லை,
மக்கள் தேவையில்லை, முஸ்லீம்கள் தேவையில்லை, கிறிஸ்துவர்கள் தேவையில்லை. யார் தேவை? இவர்கள் தான் தேவை. இல்ல சார், ஏவா வேலு, KN நேரு, சேகர் பாபு இவங்க கிட்ட எல்லாம் பொறுப்பை ஒப்படைச்சாங்க. செந்தில் பாலாஜி அவங்கவுங்களுக்கு இவ்வளவு தொகுதின்னு பிரிச்சு இதெல்லாம் வெற்றியோட வாங்கன்னு. இவர்கள் தான் திமுகவை ஒரு 75 ஆண்டு காலமாக வெற்றி பெற வைத்த கூட்டாளிகளா? கருணாநிதி இவர்களை நம்பித்தான் கட்சி நடத்தினாரா? இல்ல கலைஞர் காலத்திலயும் கோசி மணியில இருந்து வீரபாண்டி ஆறுமுகத்துல இருந்து எல்லாரும் இருந்தாங்களா? இல்ல வீரபாண்டி ஆறுமுகமா மாறிடுவாரா? யாரு? ஏவா வேலு. ஏன் ஏவா வேலுக்கு என்ன கொடுத்தது 41 தொகுதி, அவர் கொடுத்தது 4 தொகுதி. திமுக கொடுத்தது 41, திமுகக்கு அவர் கொடுத்தது 4. 41க்கு 4க்கு எவ்வளவு வித்தியாசம்? அட்டையில பாலம் கட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. அட்டையில உலகத்துல செங்கல் சிமெண்ட்ல தான் பாலம் கட்டுவான், அட்டையில பாலம் கட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. நீங்க சோளிங்கர் எம்எல்ஏ இருக்கார்ல, அவரும் அந்த கவுன்சிலரும் ககன் தீப் சிங் பேடி, நேரு எல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து நடந்தது ஸ்டாலின் முன்னாடி. அவங்க ஒரு ஆய்வு செய்ய போயிருக்காங்க. சோளிங்கர் எம்எல்ஏ, அந்த ஏரியா சேர்மன் 2 பேரும் போயிருக்காங்க. அப்போ ஒரு கார்பரேஷன் கட்டடம் கட்டப்படுகிறது. துரு பிடிச்ச கம்பி, எதுக்கு? பில்லருக்கு துரு இருக்குதுங்க. அப்படியே இங்கே பழைய இரும்பு கடையில் வாங்கியிருக்கானுங்க. எம்சாண்டுக்கு பதிலாக அது என்ன மண்ணுன்னே தெரியல, சிமெண்ட்டே இல்லை, அப்படி ஒரு கலவை. அப்போ இதெல்லாம் போட்டால் கட்டி முடிக்கிறதுக்குள்ள விழுந்துரும்பா. சோளிங்கர் எம்எல்ஏ சொல்கிறாரு. உடனடியாக ககன் தீப் சிங் பேடி லைனில் வர்றாரு. நீ ஏன் அங்கே போச்சு, அங்கேருந்து கிளம்பு, ஸ்டாலின் இப்போ பேசிச்சு. உடனே அறிவாலயத்துக்கு உடனே பஞ்சாயத்து. நீங்கள் அந்த ககன் தீப் சிங் பேடி ஃபோக்கஸாக ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தியை வர வைக்கிறார். இவர்களெல்லாம் கமிஷன் கேட்குறான், திமுககார கமிஷன் கேட்குறான்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வர வைக்கிறாரு. அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டாலினுக்கு சண்டை இல்லையா, அதில் வர வச்சா செய்தி உடனே ஸ்பிரிட் ஆகிடும். கட்சிக்காரனை விட திருடி கொடுக்கிற பேடிகள் மோடிகள் தான் திமுகவுக்கு தேவைன்னா அப்படி எப்படிங்க திமுக ஜெயிக்கும்? உடனே பஞ்சாயத்து நடக்குது. நேரு வராரு. நேரு வந்து சொல்றாரு தளபதி கிட்ட, இவர்கள் 2 பேரும் போய் அதிகாரிகிட்ட கமிஷன் கேட்டிருக்காங்க, செய்தி வந்திருக்கு. உடனே அவர் சொல்றார், தளபதி இவர்கள் நமது கட்சிக்காரர்கள், நம்மளது துக்கம் சுகம் கஷ்டம் சாவு வாழ்வு இளவு எல்லாத்துக்கும் நிக்கிறவன். அந்த ஆளு ஆட்சி மாற அந்த பக்கம் போயிடுவார். எந்த பக்கம்? அடுத்து யாரு? அங்க போயிடுவார். இவரை நம்ம நம்ப கூடாது. இவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காரு லூதியானாவில், இன்னொரு மெடிக்கல் காலேஜ் கட்ட போறாரு. இவர் வெளி இருக்கு சொல்லுங்க. கட்சிக்காரர்களை இது போன்ற ஊழல் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு பேசுவதை இன்னையோட முடிவு செய்யுங்க தளபதி, தாழ்மையா சொல்லிக்கிறேன். யாரு சொன்னது? நேரு. நேரு கட்சிக்காரன். நேரு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேரு இவங்க தான் கட்சிக்காரர்லயே 2 வகைப்படும். எந்த தப்பு பண்ணாலும் கட்சிக்காரன் தான் நிற்பாங்க, எந்த தப்பு பண்ணாலும் கட்சிக்காரன் பக்கம் தான் நிற்பாங்க. அது சில ஆட்கள் இருக்காங்க. சில ஆட்கள் கட்சிக்காரன் வேண்டாயா, எனக்கு யார் வேணும்? கான்ட்ராக்டர்கள் தான் வேணும், அதிகாரிகள் தான் வேணும். இந்த கேட்டகரி 2 பிரிக்கலாம். செந்தில் பாலாஜி எவ்வளவு குடியவனாக இருந்தாலும் கட்சிக்காரன் தான் வேணும். ஓகே, நேரு கட்சிக்காரன் தான் வேணும். ஆனா வேலுக்கு கான்ட்ராக்டர்கள் தான் வேணும். ஏவா வேலுக்கு, மூர்த்திக்கு கான்ட்ராக்டர்கள் தான் வேணும், சேகர் பாபுக்கு கான்ட்ராக்டர்கள் தான் வேணும். கட்சிக்காரன் வேண்டாம். ஓட்டு போடலையா அவங்க? ஓட்டு இப்ப யார் போடுறது? நல்ல கேள்வி. போடல இப்போ. அதாவது திமுக எப்படியா போட்டுதாய் ஆவான். நீங்க திமுக அண்ணா திமுக 2 கட்சியிலும் இதாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, திமுகவுல தொண்டை எப்படி இருப்பான்னா, நீங்க கட்சியை ஒட்டியே இருப்பான். ஏன்னா கீழே வரைக்கும் பாயணும், நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயணும், இல்லைன்னா அவன் கட்சி வேலை செய்ய மாட்டான். யாரு? திமுக காரன். அண்ணா திமுக காரன் அப்படி யாருன்னு தெரியாது, எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, சேர்மன் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, எம்பி கேண்டிடேட் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யார் தெரியுமா? எம்ஜிஆர் ரெட்டையிலையும் தான். எவ்வளவு எடுத்தாலும் ஓட்டு போட்டுருவான். அவனே செலவு பண்ணுவான், அவனே காசு செலவு பண்ணுவான், அவனே சாப்பாடு வாங்கி கொடுப்பான், அவனே புரோட்டா வாங்கி கொடுப்பான். யாரு? இன்னைக்கு வரைக்கும் அழிஞ்சு போகாமல் இருக்கிற ஒரே கட்சி, 25% கட்சி ரெட்டையிலை வச்சிருக்கிற ஒரே கட்சி
அதிமுக தான். ம். திமுக 15க்கு வந்துருச்சு. எவ்வளோக்கு வந்துருச்சு? ஏன்னா திமுக அடிப்படையாக தொண்டர்கள் கட்சி மேலே இருக்கிறவனை டிஃபெண்ட் பண்ணியே அரசியல் நடத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. திமுகவில் கொடி கட்டுறது இப்போ கான்ட்ராக்ட் கொடுத்துறோம். கார்பரேட் கம்பெனி, இந்த பந்தல் போடுற கம்பெனி இருக்குல்ல. ஆனால் அதிமுக காரன் இன்னைக்கு அவன் கொடி கட்டிட்டு இருக்கான், போய் பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கார இன்னைக்கு அவன் தான் கொடி கட்டுவான், குழி தோண்டுவான். திமுகவில் அதுக்கு ஆளே இல்லை. அப்புறம் எப்படி கட்சி வளரும்? நீங்கள் கேண்டிடேட் வருவார், அப்பா இந்த ஒரு 5 லட்சம் வச்சுக்க, 3 லட்சம் வச்சுக்க, வேலை செய்ய போ, கீழே போகவே மாட்டான், கீழே போகவே. அதனால அந்த தொண்டை திமுக தலைமைக்கு தொடர்பே இல்லை. இப்போ என்ன வருது? அறிக்கை பெட்டி. அறிக்கை பெட்டிக்கு முந்தி நீ அந்த தொண்டை கட்ட வெறும் பெட்டியோட போயிருந்தீங்கன்னா அவன் நிற்பான். இந்த கல்ச்சரை மாறி எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷம் ஆச்சு. எப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி முடிஞ்சு, எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு அந்த 2 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வந்தது இல்லை, அப்போ வெறி பிடிச்சி இருந்தான் தொண்டை. எப்படி இருந்தான்? வெறி பிடிச்சிருந்தான். 77 ஆட்சிக்கு போய் 89 மீண்டும் ஆட்சி வந்தது. 10, 12, 13 ஆண்டு காலம் திமுக தொண்டை வெறி பிடிச்சி வேலை பார்த்தான். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்சி எப்படி ஆகிப்போச்சு? கார்பரேட் ஆகிப்போச்சு. கார்பரேட் ஆனதுக்கு பிறகு இப்போ 67, இப்போ 26. 26ல் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஸ்டஃப் அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணார். ஆதவ அர்ஜுனா ரத்தீஷை தூக்குனாரு, சண்முக ராஜனை தூக்குனாரு. டோட்டல் திமுக சரண்டர். ரத்தீஷ் தான் 5 ஆண்டு காலம் அரசு நடத்திய அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், டிரான்ஸ்ஃபர் உட்பட அத்தனையும் உதயநிதியை செய்ய வேண்டியதை, ஸ்டாலின் செய்ய வேண்டியதை உதயநிதி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கிச்சன் கேபினெட். உதயநிதி செய்ய வேண்டியதை யார் செஞ்சா? ரத்தீஷ் செஞ்சா. இப்போ இதெல்லாம் தூரமா பக்கத்திலிருந்து பார்த்தவர் ஆதவ அர்ஜுனா. எப்போ? 16-21ல் அத்தனை ரகசியங்களும் தெரிந்தவர். 21-26ல் வெளியே வந்துட்டார். 21-26ல் வெளியே வந்துட்டாரு. இப்போ 21-26 5 ஆண்டு காலம் என்ன நடந்தது? இதை ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் உட்பட இந்த டவுசர் பாய்ஸ், சோமா செட்டு அத்தனை. நீங்கள் எப்பவுமே சிபிஐ என்ன பண்ணுவான்னா குடும்பத்தையே தூக்க மாட்டான். இந்த குடும்பத்துக்காக அத்தனை பேருக்கு ஒரு ஆள் வேலை பார்த்துருப்பான். ஒரு மேனேஜராக இருப்பான், எல்லாம் ஏதாவது ஒரு கார் டிரைவராக இருப்பான். அவனை தூக்குனா அவனை 2 தட்டு தட்டுனா பொல 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 எல்லாத்தையும் சொல்லிடுவான். அம்மா எங்கே போனாங்க, ஐயா எங்கே போனாங்க, சின்னவர் எங்கே போனார், பெரியவர் எங்கே போனார், சின்னவர் பொண்டாட்டி எங்கே போச்சு, பெரியவர் எங்கே பொண்டாட்டி எங்கே போச்சு, எங்கே பதுக்கி வச்சுருக்காங்க, எங்கே கார் இருக்குது, எங்கே பங்களாவாக இருக்காங்க, யார் சொல்லிடுவான்? அது முக்கியமான ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவனை 1 மாதத்துக்கு முந்தையே தூக்கிடுவாங்க. அவனுக்கு ஒரு உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது ஐடி டிபார்ட்மெண்ட்டில். அவங்க 1 மாதத்துக்கு முந்தைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோன் டேப் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை கிராஸ் செக் பண்ணுறது தான் அத்தனை பேர்கிட்ட. இதே கதை தான். இப்போ ரத்தீஷே யாருடைய கட்டுப்பாட்டில்? ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில். ஆடிட்டர் சண்முகராஜன். ஓகே. இந்த 2 பேரும் தேர்தல் ரிசல்ட்டு வந்து திமுக தோற்று போச்சுன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருக்கு 2 ஃபோன் வருது அதை விட்டுருந்து. இந்த 2 பேரும் நாங்கள் முதல்லையே கிளம்பிட்டோம், எங்கே உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு முந்தைய நாங்களே கிளம்பிட்டோம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு சொன்ன தகவல், பழைய கதை, இப்போலாம் செக்ரட்டரி போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. மேலிருந்து எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செஞ்சு முடிக்கிறது என் வேலை. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அதான் வேலை. செஞ்சு முடிக்கிற பொழுது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தான் இவ்வளோ வருஷம் இருக்குது, என்னது? பென் டிரைவ். அதில் 5 வருஷ அரசியலை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போது ஆட்சி மாறின பிறகு ஐயா உங்களை பார்க்க வரணும் ஐயா, யார்? சோன்சோ. ஏப்பா நீ அவருக்கெல்லாம் நெருக்கம், இப்போ உங்களுக்கு நெருக்கம். நான் பென் டிரைவை கூட வா 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 டே அவர் வருவார், வழி விடுங்கப்பா. என்ன எல்லா பென் டிரைவ் அந்த அரசியல் செஞ்ச அத்தனை லஞ்ச லாவணிய ஊழல்
ஹவாலா, ஐடி, இடி எல்லாம் இதில் இருக்குங்கய்யா. அப்படியா நல்ல ஆளாக இருக்கேன். சரி, நீ எனக்கு பிஏ வருது, எனக்கு பிஏ வருது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, நீங்கள் எடப்பாடிட்ட பிஏவை இருந்த சந்திரசேகர் கிரி, ஏவா வேலுக்கு பிஏ எப்படி நடந்தது சொல்லுங்க. அவரும் பிடபிள்யூ, இவரும் பிடபிள்யூ. அவர் ஹைவேஸ், இவரும் ஹைவேஸ். அப்போ மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? அங்க நடந்ததெல்லாம் இங்க கொண்டு வந்து காட்டிட்டு அவ்வளவுதான். அதே ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன். அப்படியே வசூல் நீங்க பார்த்தத மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்க. அப்படின்னா எப்படி திமுக ஜெயிக்கும்? இப்போ திராவிட இயக்கத்தினுடைய குடிமை பூரா யாருட்டு இருக்கு? இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கு. இப்போ பெரியார் ட்ரஸ்ட் தேர்தல் நடந்து பல வருஷம் ஆயிப்போச்சு. அறக்கட்டளைக்கு எங்க வீரமணி அறக்கட்டளைக்கு அங்க தேர்தல் நடத்துறீங்களா? எப்போ தேர்தல் நடந்தது? எத்தனாயிரம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கீங்க? இதெல்லாமே அட்வொகேட் ஜெனரல் தான் நோட்டீஸ் அனுப்பணும். அட்வொகேட் ஜெனரல் இப்போ நோட்டீஸ் தயாராகிட்டு இருக்கு. நேரு அறிக்கை விடுகிறார், திமுகவையும் திகாவையும் யாரும் பிரிக்க முடியாது. சரி, ஒட்ட வைக்கவே முடியுமா? அப்போ திகா திமுக இரண்டு பேருடைய வரலாறுகள் இப்போ யாருட்டு இருக்கு? ஆதவ அர்ஜுனான் இருக்கு. இதுக்கு காரணம் இந்த கருணாநிதிட்டு இருந்து யாரும் அப்ரூவர் ஆனதே இல்லை. கருணாநிதிட்டு இருந்து யாரும் அப்ரூவர் ஆனது, அதாவது ராஜமாணிக்கம், சண்முகநாதன் இரண்டு பேரும் அப்ரூவரே ஆகல. அதிகாரி பல பேர் வருமா, இவர்கள் தான் ஒட்டுமொத்த ஐபிஎஸ் அதிகாரிகளை மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த நீங்க கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வேலை செய்வதற்கு முன்பு ஒரு விசுவாசமான அதிகாரிகள்கிட்ட போகும். இதை மாட்டிக்காம செய்யறது எப்படி? இதுல அதாவது ஒரு ஊழல் பண்ணாரா கருணாநிதி, காசை வாங்கிட்டாரு, அப்ரூவ்டும் போட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்த காசை, பேசின காசை அவன் கொடுக்கல, மறுபடியும் ஃபைலை வர சொன்னார், முன்னாடி நாட் அப்ரூவ்டும் போட்டு விட்டாங்க. உண்மையா நடந்தது. நீங்க திருடுறது மாதிரியும் தெரியாது, திருடாத மாதிரியும் தெரியாது. முதல்ல என்னது வெறும் அப்ரூவ்டு, இப்போ என்ன அப்ரூவ்டு? நாட் அப்ரூவ்டு. முடிஞ்சு போச்சா? மறுபடியும் ஏதாவது குறும் பண்ணான்னா டிட் நாட் அப்ரூவ்டு வந்துருமா? எப்படி? பரவாயில்ல, அந்த கேப் எல்லாம் விட்டு தான் வரும். ஆமா, பிறப்பே கேப் தானே, கருணாநிதியுடைய பிறப்பே கேப் தானே. அப்போ கருணாநிதி காலத்துல இது போன்ற ரத்தீசுகள்லாம் இல்லை. இது போன்ற ரத்தீஸ், ஆமா, சண்முகராஜன் ஆடிட்டர்லாம் இல்லை. அவருக்கு பார்ப்பன ஆடிட்டர் தான் இருப்பாங்க. குருமூர்த்திக்கு ஆடிட்டர், கருணாநிதிக்கு ஆடிட்டர், மோடிக்கு ஆடிட்டர், கருணாநிதிக்கு ஆடிட்டர். இந்த ஆடிட்டர் சரி பண்ணிடுவார். சரி, ஆடிட்டே சரி பண்ணிடுவார். இப்போ குஞ்சு குழந்தை, டவுசர் பாய்ஸ், சோமா செட்டு எல்லாம் அதிகாரிகளை மிரட்டி வேலை வாங்கினது பிறகு பார்த்துட்டே இருந்தார் மார்ட்டின் மருமகன். வச்சுக்கிறேன்டா, ஒரு எம்பி பதவி கொடுத்துருந்தா இன்னைக்கு தாவேக்காவே இல்லை. ஒரு எம்பி சீட்டு தான். நான் டெல்லியில் போய் சுற்றி பார்க்கணும்யா. இதை கொடுத்துருந்தா தாவேக்கா கட்சியே இல்லை. நான் அடிச்சு சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தால்தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும்னு தன்னுடைய முழு பலத்தையும் திமுகவை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தியவர் ஆதவ அர்ஜுனா தான். நம்ம அதை பாராட்டி ஆகணும். திமுகவை ஒழித்ததுல அந்த இளைஞனை நான் உண்மையாவே பாராட்டுறேன். ரத்தீஷுகளும் சண்முகராஜன்களும் இல்லை, அத்தனை பியூரோக்ரஸியும் இவர்களுடைய எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் எல்லா ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபரும் போட்ட ரத்தீஷுக்கு கருணாநிதி இருந்த அதிகாரம் கொடுத்துருப்பாரா? இப்போ ஒட்டுமொத்தமாக ஆய்வு, என்ன ஆய்வு பண்ண போறீங்க? கிறிஸ்தவர்கள் பூரா வெளியே போயிட்டான், அங்கே போயிட்டான். இப்போ கஸ்பார் இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுறாரு. உதயச்சந்திரன் அதிகாரி தான் ஊழல் பண்ணிட்டாராம். உதயச்சந்திரன் தான் ஊழல் பண்ணிட்டாராம். மக்கள் பூரா ஓட்டு போடுறது யார்? உதயச்சந்திரனுக்கு தானே. எல்லா எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிச்சது உதயச்சந்திரனுக்கு தானே. உதயச்சந்திரன் தானே ஆட்சி நடத்துனது, அதிகாரம் நடத்துனது. அப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய போது பொறுக்கி தின்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் திருடுவதற்கும் அலிபாபாவும் 40 திருடர்களாக இருந்த அத்தனை பேரும் இப்போ ஏதோ என்ன இது புனித தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, இதில் கங்கையில் குளிச்சுட்டு, காவிரியில் குளிச்சுட்டு, ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு இப்போதான்
ஆய்வு செய்து மக்கள்கிட்ட போய் நோட்ஸ் எடுத்துட்டு பொட்டியில் வச்சுட்டு எங்கே வச்சாராங்க? அறிவாலயத்துக்கு. இந்த நபர்கள் பூரா நேருவை தலை தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள், வேலுவை கொண்டாடியவர்கள், மூர்த்தியை கொண்டாடியவர்கள். ஆமாம். இப்போ செங்கோட்டையன் அலுவலகத்தில் ஒரு நீண்ட கியூ நிற்குது. என்ன கியூ? சேகர் பாபு அடுத்து அபூர்வரை மாற போகிறார். யார்கிட்ட? யார் இப்போ ஒரே அதிகார மையம் யாரு? ரத்தீஷும் சண்முகராஜன் சேர்ந்து கலவையா செய்த ஒரே ஆளு மார்ட்டின் மருமகன் தான். ஆதவ ஒரிஜினா தான். சேகர் பாபு தூது விட்டாராம். 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பட்டா இல்லாமல் பில்டிங் கட்டிட்டோம். சேகர் பாபு நம்பி சிஎம்டி அப்ரூவ்டு, எம்எம்டி அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு எல்லாம் அவர் தான் தரனாரு. பில்டிங்கை கட்டிட்டோம். 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட்டாவே இல்லை. பட்டா தரன்னு எங்கிட்ட பல 1000 கோடி வாங்கிட்டார். யார்? சேகர் பாபு. நீங்கள் அந்த அந்த பள்ளிக்காரனை சதுப்பு நிலம் பூரா மார்வாடி, நீ 10 ஏக்கரா, நீ 10 ஏக்கரா, நீ 10 ஏக்கரா, அவ்வளோ பேரும் அங்கே பூரா சதுப்பு நிலம். பறவைகள்லாம் வந்து அடையும். பில்டிங் கட்டினா அது இறங்கிடும். மௌலிவாக்கம் கதை. நீ வடக்க, நீ 10 ஏக்கரா, நீ தெக்க, இப்படி சேகர் பாபு விற்று மொத்த காசையும் கொண்டு துர்காட்டை கொடுத்துட்டாரு. சண்முக ராஜேஸ்வரர் எல்லாம் கணக்கு எழுதிட்டார். இப்போ ஆட்சி, அடுத்த ஆட்சி நாங்கள் தாயா. இன்னும் 25 வருஷம் நாங்கள் தான். எவ்வளோ இருக்கானா? இப்படி ஒரு பக்கம் மாப்பிள்ளை, ஒரு பக்கம் மகன், ஒரு பக்கம் டவுசர் பாய்ஸு, ஒரு பக்கம் ரத்தீஸு, ஒரு பக்கம் ரித்தீஸு, எல்லாம் இப்போ எங்கே பனையூர் போக வேண்டாம். இங்கே அவருக்கு ஒரு வீடு இருக்குது. எங்கே? பாய்ஸ் கார்டில் மாமனார் வாங்கி கொடுத்த வீடு. எல்லாம் அங்கே போய் கியூ நிற்கிறாங்க. அந்த கியூ அப்படியே செங்கோட்டை ரூம் நிற்குது. ஐயா பட்டா எல்லாமே செங்கோட்டை இவனுங்கெல்லாம் உள்ளே விடாத, நம்மளே பட்டா போட்டுருவானுங்க. அவ்வளோ மார்வாடி பயிலுவோம். சேகர் பாபு பணத்தை கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்து பட்டா கேட்குறான். யார்? செங்கோட்டையா. இவனுங்கெல்லாம் உள்ளே விடாத. கூட்டிகிட்டு போன புரோக்கர் என்னையா அவங்கள வெளியிலேயே கேமராவில் பார்த்து வேட்ட சொல்கிறாரு. முதல்ல செங்கோட்டை யார் வேணாம் கூட்டு. செங்கோட்டையனுக்கு இப்போ கேமரா இருக்கு. செங்கோட்டையனுக்கு இப்போ கேமரா இருக்கியா? வேண்டாம் வேண்டாம், இந்த விஜய் பொல்லாத ஆளு. சும்மா உட்காந்து இப்போ அவர் வீடியோ பார்க்குறதா ஹோம் தியேட்டர் இருக்குது சிஎம் ஆஃபீஸ்லேயும் வீட்டு. எவன் என்ன பேசுகிறான், எவன் என்ன பண்ணுறான் பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த பையனை வேட்டி விட்டுருந்தேன். இப்போ மார்வாடி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பல பில்டர் கம்பெனிகள் இந்த வடபள்ளியில் ஒரு கட்டடம் கட்டினானுங்க. கட்டி முடிஞ்சு இடிஞ்சு விழுந்தோனையும் அந்த ஏரியாவில் ஒரு 2000 குடும்பம் தரமட்டம் பண்ணிட்டானுங்க. இது அரசுன்னு ஒன்று இருக்கா? திமுக அரசு பார்த்துதான். ஜெயின் பில்டர்ஸுங்க கட்டி 5 வருஷம் ஆகலைங்க. 1000 பேர் குடியிருந்த ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு 10 ஏக்கரால் தரமட்டம் பண்ணிட்டான். போய் பாருங்க. 10,000 ஜெயின் பில்டர்ஸு. அவன் பூரா என்ன பண்ணி போட்டான்? அந்த குடியிருந்த 1000-2000 பேர் அந்த ஏரியாவில் குடி வந்தான். ஏப்பா வீடு அப்படியா 20,000 வாடகை, 30,000 கொடு. இப்போ அந்த ஏரியா மக்கள் பூரா அழுகுதான். எல்லாம் காலி பண்ணியான்ட்டான். யார்? இப்போ வீட்டு ஓனர் டபுள் மடங்கு ஆளுக்கு வர்றான். நீ அப்போது இந்த பாவமெல்லாம் திமுக செஞ்ச பாவம் மக்கள் அப்படி இப்படி திமுக கூட்டு போடுவான். ஏவா வேலு என்ன, ஏவா வேலு என்ன, ஜெயபிரகாஷ் நாராயணா இல்லை ராஜநாராயணா கொள்ளையடித்து கொடுக்குற புரோக்கன் பழைய பஸ் டிரைவர், ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு. இவர் எப்படி 41 சீட் அவர் ஏன் கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் தலைகளை பேசுவாரா? மார்க்சிஸ்ட் விளக்கம் கேட்பாரா? ஏங்கிலிஸுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாரா? இல்லை அம்பேத்கர் பற்றி தெரியுமா? காந்தி ஒரு ஆளை தவிர வேற ஏதாவது தெரியுமா? பழைய பஸ் கண்டக்டர் இருக்கு. இந்த பக்கம் பஸ் கண்டக்டரு, இந்த பக்கம் சேகர் பாபு நார்த் மெட்ராஸில் ரேஷன் கடையில் அளந்து போட்டுட்டு இருந்தார். அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினார். என்ன தெரியும்? இவருக்கு 25 சீட்டு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். அவர் தான் மொத்த குத்தகை. அவர் வேலு, இவர் பாபு. எப்படியா ஓட்டு போடுவான்? உனக்கு என்ன தெரியும்? அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு. ஆமாம். ஏன் ஜெயிச்சிட்டாருன்னா முஸ்லீம் வல்ல பாய். அதாவது இந்த முஸ்லீம்களுக்கு நான் பெரியாரிஸ்ட் பல போராட்டங்களை அவர்களுக்காக நடத்தியவன். நான் உரிமையோடு கேட்குறேன், உங்களுக்கு வேறு போக்கிடமே இல்லையா? திமுகவை விட்டால் வேற போக்கிடமே இல்லையா? மண்ணின் மைந்த புதுக்கோட்டை சரிப்பை தோக்கடிச்சிருக்கீங்க. அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக போராடினவன். பழனி பாபா சிஷியன்.
அவனை போய் தோக்கடிக்கணும் உங்களுக்கு அறிவு இருக்கா? அவன் எத்தனை போராட்டம், ஆமா, எத்தனை போராட்டம், எத்தனை சிறை, எத்தனை தடா பொடா குண்டாசு, எத்தனை சமூகத்துக்காக. பள்ளி பாபா உடைய சிசியன், நானும் சிசியன் தான். அவனை ஒரு 1500 ஓட்டு தோக்கடிச்சிங்க. திமுக பூதம் வந்துடும், பிஜேபி வந்துடும். பைத்தியம் முடிச்சு போச்சு எல்லாம் முஸ்லீம்களுக்கு. நீங்க ஒற்றுமையா இருந்தாலே 40 சீட் ஜெயிக்கலாமா? 48 கோஷ்டி, ஒரே பொது கொள்கை. RSS எதிர்ப்பு தானே உங்களுக்கு, வேற என்ன கொள்கை? பிஜேபி எதிர்ப்பு தானே. இதுல ஒண்ணு சேர முடியல உங்களால. 1008 கருத்தா? காரணம் தமிழனா இருந்தாலே அப்படித்தான் இருப்பான். தமிழர்கள் தான் ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு எப்படி மாறினாங்க? இந்து மதத்தின் அழுத்தம் காரணமா தான் நம்ம சாதி சொந்த பந்தம் தான் எல்லாம் என்ன குள்ளா போட்டுருக்கு, லுங்கி கட்டியிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் அந்த தமிழ மாதிரியே தான் இருக்கான், ஒற்றுமையே இல்லை. இப்படி பல தவறு நடந்திருக்கு. இந்த தவறுகள் தான் சேகர் பாபு, இந்த முஸ்லீம் வாக்குல தான் திமுக ஜெயிச்ச ஒரு 25% சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால ஜெயிச்சிருக்கான்? முஸ்லீம்களால் தான் ஜெயிச்சிருக்கான். எல்லா கிறிஸ்தவர்களும் பரமபிதாவே பாவத்தை மன்னித்து விடணும் எல்லாம் எங்க போயிட்டான்? விஜய்க்கு போயிட்டான். இப்பதான் கஸ்பார் கண்டுபிடிச்சிருக்காரு. உதயச்சந்திர சிறுபான்மைகளுக்கு எதிரான சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார், அமுல்படுத்தினார் கஸ்பார் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. டெல்லியிலிருந்து சொல்றானுங்க, அதை கேட்டாகணும். இதை தடுக்கக்கூடிய ஆளாரு ஸ்டாலின், சின்ன ஸ்டாலின். 2 பேரும் மொத்த அதிகாரத்தையும் டவுசர் பாய்ஸ்னு விட்டாங்க. சோமா செட்டில் தான் அதிகாரம் முடிவு செஞ்சது. உதயச்சந்திரன் என்ன பண்ணுவார்? மக்கள் உதயச்சந்திரன் ஓட்டு போட்டான். உதயச்சந்திரனையா முதலமைச்சராகனா? பெரிய அளவுக்கு KN நேரு, ஏவா வேலு, இவரு சேகர் பாபு இவங்களையெல்லாம் நம்பி ஒப்படைத்ததன் விளைவு அரசியலே தெரியல. இல்ல சார், இவங்க தான் சார் அரசியல். இல்ல அதாவது அப்ப அவருக்கே அரசியல் தெரியல. யாருக்கு? வைகோ சொல்லுவார்ல, நாங்களே ஈழ பிரச்சனை ரொம்ப டீப்பா பேசிட்டு இருப்போம். என்ன சிலான் பிரச்சனையா? ஸ்டாலின் கைப்புள்ள அதாங்க சிலோன் தான். சிலோன் இல்ல, சிலான் பிரச்சனையா? சிலான் போய் கம்ப்யூட்டர்ல ரம்மி விளையாண்டுட்டு இருப்பாராம். வைகோ சொன்னது அது அன்னைக்கு சார். அது அன்னைக்கு ஒரு கற்பழிச்சா இன்னைக்கு விட்டுலாமா? அன்னைக்கு தான் சார் கற்பழிச்சேன். இன்னைக்கு நான் சார் ஒரு தலைவனுங்கிறவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? இவர்கள்லாம் கருணாநிதி புள்ள, வேற எந்த தகுதியும் இல்லை. அதான் நீங்க சொல்ல வர்றீங்க, கரெக்ட். கருணாநிதி புள்ள, இவரு ஸ்டாலின் புள்ள, உதயநிதி, இன்பநிதி புள்ள, இதுதான் தகுதி. 9 ஆண்டு காலம், 9.5 ஆண்டு காலம் எரவாடா சிறையிலையும் அலிப்பூர் செயலையும் காமராஜர் அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு அப்புறம் தான் அந்த சிஎம் சீட்டுக்கு வந்தால் வந்தார். காந்தியை பார்க்கணுன்னு தேடி போறாரு. அப்போ பண்ணையார்களும் பெரிய பெரிய ஜமீன்தார்களும் இருந்த ரயிலில் ராஜாஜி அறிவுப்படுத்துறாரு, இவர் ஒரு மரமேற சாணா பையன். யார? காமராஜர். உளுந்து கும்பிட்டு வராரு யார? காந்தி இருக்கிற திசை நோக்கி. ஒரு தலைவனாவதற்கும் முதலமைச்சராவதற்கும் எவ்வளவு அடி உத மிதி. 9.5 ஆண்டு காலம் நீங்க சுதந்திர போராட்டத்துக்கு அலிப்பூர் ஜெயிலில் இருந்தாருன்னா அதுதான் அவருக்கு தகுதி. இங்க தாரா நயன் வீட்டில் படுத்து கிடந்தவன், பாபு பாத்திமா வீட்டில் படுத்து கிடந்தவனெல்லாம் நீங்க முதலமைச்சர் நாற்காலினா நம்ம நிலைமை இப்படி தாங்க போகும், இப்படித்தான் கேவலமா போகும். காரணம் இந்த திமுக அழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்பதை அடிப்படை மக்கள் முடிவு பண்றான். அதனாலதான் யார் வர்ற எதிரி யாருன்னா பார்க்கவே இல்லை, எதிரில் யார் இருக்கான்னு பார்க்கவே இல்லை. 91 ஜெயலலிதாவை ஓட்டு போட்டான். ஏன்? திமுக ஒழிக்கிறியா, திமுக வரக்கூடாது. 77 கருணாநிதி ஒழிக்கிறமையா, கருணாநிதி கிட்ட விட ஓட்டு போட்டதா எம்ஜிஆர் இல்லையா? எம்ஜிஆர் ஒரு மனிதன், அவன் ஏமாத்தாம போயிட்டான். இலங்கை தமிழன் தான் சொல்லுவான், தலைவன் என்று நம்பி வந்தோம் இந்த கருணாநிதியை, நடிகராக இருக்கிறான் இவன், நடிகர் என்று நம்பி வந்தோம் அவன் தலைவனா இருக்கிறான். ஈழத்தமிழன் சொன்ன வார்த்தை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அப்போ இன்னைக்கு இந்த மக்கள் அப்படித்தானே, திமுக விட்டு எல்லாம் கிளம்பிட்டான் அவ்வளவு பேரும். கருணாநிதி குடும்பம் அழியாதா?
இப்படி தானே இத்தனை கட்சி வந்துச்சு. வேட்பாளர்கள் தேர்வுல இவங்களுக்குன்னு இத்தனை சீட்டுன்னு அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்களா? அவங்களே வேட்பாளர்கள் தேர்வு நடத்துனாங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் அதே போல அந்த மைய கமிட்டி தானே அவங்க தானே வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க, இல்ல இவங்கன்ட்டு செலக்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரி நடந்ததா? இல்லை, அதாவது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வருஷம் அவரால் கடுமையாக கட்சிக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியல. கட்டுப்பாடு இழந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டு கட்சி வந்துருச்சு. யாருடைய கட்டுப்பாடு? யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு? மதுரையா மூர்த்தியை பார்த்துக்க, சென்னையா பாபை பார்த்துக்க, கோயம்புத்தூரா செந்தில் பாலாஜி பார்த்துக்க, பன்னீர் பெல்ட்டா ஏவா வேலை. அதை மீறி யாரும் எந்த முடிவு எடுக்க முடியும். மத்திய தமிழ்நாடா நேர பார்த்துக்க. இப்படி கட்சி கட்டுப்பாடு இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட போயிடுச்சு. சரி, மகனாவது என்ன நடக்குது கட்சிக்குள்ள அதை தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரமே இல்லை. உதாரணத்திற்கு ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, சேகர் பாபு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செக்ரட்டரி வந்து கேட்குறாரு. உடனே சிஎம் கான்டாக்ட் பண்ணுறாரு. சிஎம் தொடர்பு எல்லைக்கு அப்பால். உடனே என்ன பண்ணுறாரு, சிஎம் சின்ன சிஎம்முக்கு இப்போ பிடிக்கிறாரு. சின்ன சிஎம் இருக்கிற பிஏ விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாரு. என்கிட்ட விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு இப்போ கேட்குறாரு. உடனே அவர் சொல்ல, இல்லை அது சின்னவர்கிட்ட தான் சொல்லணும். என்கிட்ட சொல்லியால வையா போன ஸ்டாப். முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியல. முதலமைச்சர் சின்னவரை பார்க்க சொல்லிட்டாரு. சின்னவர் பிஏ பேசுகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு சேகர் பாபு, துர்காமலையனுக்கு போகிறார். அம்மா இப்படி ஐஏஎஸ் கேட்குறாரு, நான் என்ன முடிவு சொல்கிறதுமா அப்படின்னு சின்னவர் பேச்சு சொல்கிறேன். உடனே அந்தம்மா அந்த சின்ன ஒரு பிஏக்கு போகுது. சின்ன ஒரு பிஏ அம்மா பேசுகிறான்னு கொடுக்குறாரு. வாங்கி சேகர் பாபு உன்கிட்ட அவசரமாக பேசுகிறாரு, நீ ஃபோன் எடுக்க இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, வா வீட்டுக்கு வா. ஈசிஆரில் பண்ணை வீட்டில் சின்னவர் வந்துடுறாரு. பெரியவர் எங்கே வந்தாலும் தெரில. அப்போது இப்படியெல்லாம் அரசு நிர்வாகம் நடந்தது. அடுத்து யார்? ரத்தீஷ் தான். ரத்தீஷு ஒரு ஸ்டேஜில் இந்த செய்தியெல்லாம் சமூக வலைதளம், இந்த மீடியா, காட்சி ஊடகம், அச்சு ஊடகங்கள் பூராமல் எல்லாம் ஒரு ஏமாற்றுக்காரன் கையில் போய் சேர்ந்துச்சு. எல்லாமே சுயநலவாதிகள் கட்டுப்பாட்டில் போன பிறகு எந்த செய்தியுமே மக்களுக்கு போய் சேரலை. இந்த சமூக வலைதளம் வந்த பிறகுதான் மக்கள்கிட்ட நிறைய செய்தி போய் சேருது. அப்போ இந்த செய்தி வந்த பிறகு ரத்தீஷ் என்னையா பண்ணுறான், ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக போட்டது ரத்தீஷ் சமூக வலைதளத்தில் வருது என்னன்னு விசாரிச்சா ஆமாம் உண்மைதான். அதற்கு பிறகுதான் ரத்தீஷ் ஓரம் கட்டப்பட்டார். அப்போ என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியல. அப்போ இந்த புகாரை உளவுத்துறை சொன்னா, அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டியா, உன்னை வச்சுக்கிறேன். யாரு? உதயநிதி. பல முறை அப்படி உளவுத்துறை அதிகாரிகளோட, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளோட சண்டைக்கு போயிருக்காரு. அப்போ அரசியலே தெரியல, ஆர்வமே இல்லை, அரசியல் திணிக்கப்பட்டிருக்கிறார். யாரு? உதயநிதி. அப்புறம் எப்படி மக்கள் சுபிச்சமா இருப்பான்? இனி அடுத்த கட்டமா திமுக மீண்டும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுமா, அல்லது வேற ஏதேனும் களத்தை உருவாக்க போகிறதா? சில மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றாங்க கட்சியில. மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இன்னும் அதிகப்படுத்த போறதா சொல்றாங்க. பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த பழைய சிண்டிகேட்ன்ற தலைவர்கள், அந்த லீடர்ஸ் இருக்கதான் போறாங்க. ஏவாவேலுவோ, கே நேருவோ, சேகர் பாபுவோ, மாசுவோ, இவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க கட்சி நடத்தி ஆகணும். அவங்க தான் அந்த கட்சியினுடைய பில்லர்ஸ். இதை தவிர்த்து விட்டு எப்படி அவங்க மேலே எழும்பி வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சார், நீங்க எங்க அந்த திமுக கட்சி அழியுதுன்னா, நீங்க திமுக, அதிமுக அந்த கட்சி எங்க வளர்ந்தது, எப்படி அழிஞ்சுதுன்னா, இந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் தான். அதாவது கருணாநிதிக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக அழிஞ்சு போச்சு, திமுக அழிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு ஒரு கிளை செயலாளர் இருக்கான்ல, கிளை செயலாளர்கிட்ட ஒரு அரசு அடிப்படை ஊழியர், ஒரு விஓ, ஒரு தலையாரி, இதுதான் தலையாரி டு தலைமைச் செயலாளர். இதுதான் அந்த இப்போ அதிகார வர்க்கத்துடைய அடுக்கு. இந்த தலையாரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு விஓவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஆர்ஐக்கு மேலே டெப்டி தாசில்தார். இது இந்த வருவாய்த்துறையில்.
அதே போல் கடைநிலை ஊழியர், இபி லைன்மேன், ஃபோர்மேன், அதுக்கு மேலே ஏஇ, எஸ்சி, பிஇ, ஜேஇ, எஸ்சி வரைக்கும் வரும். இப்படி எல்லா அடுக்குகளுமே நீங்கள் அவனுக்கு ஒரு அரசு பதவியில் ஒரு சிக்கல், ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு போஸ்டிங்னா நேராக ஆளுங்கட்சி கிளை செயலாளர் வருவான். கிளை செயலாளர் அவனை நகர செயலாளர் கூட்டிகிட்டு போவான். நகர செயலாளர் அவன் நேராக எம்எல்ஏட்டு கூட்டிகிட்டு போவான். எம்எல்ஏ மந்திரிகிட்ட போவான். மந்திரி தலைமைச் செயலருக்கு வந்து பார்ப்பான். அப்படி வரும்போதே அவன் தகுதிக்கு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வருவான். இந்த 1 லட்ச ரூபா யார்கிட்ட கொடுப்பான்? கிளை செயலாளர்கிட்ட கொடுப்பான். கிளை செயலாளர் ஒரு 10 கட்சிக்காரன் கூப்பிட்டுக்குவான். திமுக அண்ணாதிமுக 2 பக்கமே 10 பேரை கூப்பிட்டுக்குவான். மட்டம் வேட்டி, மட்டம் சட்டை, டிராவல்ஸில் ஏறி இந்த 10 பேர் முன்னாடி ஜெயலலிதா படமோ கருணாநிதி படமோ அவன் ஆளுங்கட்சி அப்படியே சென்னை வந்து தங்கி மேன்ஷனில் தங்கி காலைல குளிச்சு கிழிச்சு மடம் சட்டை போட்டுட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி நேரம் எங்கே வருவான்? செக்ரட்டரியேட்டுக்கு வருவான். நேராக அமைச்சர் ரூமுக்கு போவான். அமைச்சர் ரூமுக்கு போனால் இது அவன் உள்ளே போகிறதுக்கு 2 கேட் இருக்குது. யார் என்ன பார்த்து போலீஸ் பார்த்து அப்புறம் செக்ரட்டரிகளை பார்த்து இது அவனுக்கு 10 கட்சிக்காரன் எப்படி இருக்கும்? நேராக முதலமைச்சரே பார்ட்டப்பையா இதுதான் முதலமைச்சர், யாரை பார்த்துக்க அங்கேருந்து தூரமாக காய்ப்பான். இதுதான் அமைச்சர், ரெவன்யூ அமைச்சர், அவர் அந்த அமைச்சர் எல்லாம் அப்படி பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அங்கே ஊரில் போய் பல மந்திரி ஜோப்பில் ஆகுவான். எல்லா ரூம்லையும் பார்த்துருவான். எல்லா ஃப்ளோரும் ஏறி இறங்கிடுவான். அப்போது 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தானா அப்படியே கொண்டு வந்து அவன் சொல்லுவான், ஐயா அமைச்சர் எப்பவுமே 10 லட்சம் கம்மி வாங்க மாட்டார், எம்எல்ஏ 5 லட்சம் கம்மி வாங்க மாட்டார். 1 லட்சம்ல சில்லறையில் எவ்வளவு? கட்சிக்காரன் தான். இவன் சாப்பிட்டு கிப்பிட்டு போய் இந்த 10 பேர் 100 பேர் ஆவான். 100 பேர் 1000 பேர்ட்டு தகவல் போகும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவனை பிடிச்சி இவன்கிட்ட வந்து நேராக செக்ரட்டரிக்கு வந்துடுவான். இப்படி தான் இந்த கட்சி உயிரோடு இருந்தது. இந்த வேலுமணி காலம், இந்த தங்கமணி காலம், அதே போல் ஏவா வேலு காலம், மூர்த்தி காலம், எவனும் தலைமைச் செயலகம் பக்கம் போகக்கூடாது. எவனும் தலைமைச் செயலகம் போகக்கூடாது. அதுக்கு அங்கே போகிறேன், இதுதான் தலைமைச் செயலகம். நான் இருக்கிற இடம் தாண்டா தலைமைச் செயலகம். வீரபாண்டி சொல்லுவார்ல, நான் தாயா முதலமைச்சர், சேலத்து முதல்வரே நான் தான். ஆனால் வீரபாண்டியார் மெட்ராஸ் வாழ்ந்துருவார். வீரபாண்டி என்ன சொல்லுவார்? மெட்ராஸாக பார்த்துக்கலாம். ஆமாம், அவன் மெட்ராஸுக்கு வரையா? சரி வா, செலவு காசு இருக்கா? ஐயா 1 லட்சம் வாங்க, நீயே வச்சுக்கோ, இந்த இன்னொரு 5000 வச்சுக்கோ கட்சிக்காரன். ஏன்னா கிளை செயலாளர் இருந்து தலைமைச் செயலர் வரைக்கும் வந்த ஆளு யாரு? வீரபாண்டி. இப்படி இந்த கட்சியை உயிரோட வச்சு அந்த நீரோட்டம் கடைசி வரைக்கும் பாயணும்னு நினைப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. எல்லாம் இங்க அந்த அமைச்சர் பிஏ இருக்கானல்ல, எல்லாம் தூக்குல போடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அமைச்சருடைய பல பிஏ சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைமறை ஆயிட்டான். ஏவாவாளு பிஏ இல்ல, சேகர் பாபு பிஏ இல்ல, சேகர் பாபு தலைமறைவா பிஏன்னு பண்ணுவான். மூர்த்தி பிஏ இல்ல, பல பிஏக்கள் இப்ப தேடுறான், காசு கொடுத்து தேடுறான். கிடைச்சா உரிச்சு உப்ப தடவிடுவான். தேடுறான், எல்லாம் ஒளிஞ்சிட்டானுவான். பிஏவே மினிஸ்டர். ஆமா, பிஏவே மினிஸ்டர். போன் பண்ணி கேட்பான். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒருத்தர் வந்தான்னா, சரி இங்கே இரு, யோ இந்த மாதிரி பிரச்சனை ஏங்கிட்ட வாயா, இவங்கிட்ட போனேன். இவன் வெளியே ரூம்ல உட்காந்துருப்பான், உள்ள ஆண்டி ரூம்ல. நீ 10 லட்சம் எடுத்துட்டு என்கிட்ட நேரம் கிளம்பி வா. யாரு? பிஏ. இதான் நடந்தது. அப்படி எப்படி கட்சி வளரும்? இன்னும் தோக்க தான் செய்வாங்க. திமுகவும் தோத்ததுக்கு காரணம் தான் அதிமுக. அப்ப பிஏக்களை போட்டு நீ எவனுக்கு பிரச்சனை இருக்கோ அவனை நேரம் இங்கே பணத்தை எடுத்து வந்துரு. செக்ரட்டரியேட்டு அவங்கவுங்க இருக்கிற இடம் தான். ஏவாவேலுக்கு அவர் இருக்கிற இடம் தான் தலைமை செயலகம். ஆமாம். அதே போல் ஹெச்ஆர்என்சியில் ஒரு திருப்பூர் ஆனந்தன் இருந்தார். அவன் பேர் சந்தோஷ்னு ஒரு பிஏ. எழுத படிக்க தெரியாது, எடுபடி வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தான். அவனை பிஏ வாக்கி அவன் என்ன பண்ணிட்டான், பல கோடிகளை வசூல் பண்ணிட்டான். அமைச்சர் வீட்டில் இருக்கான், நேரம் அமைச்சர் ரூமுக்கு வர்றான், ஐஏஎஸ் அதிகாரி செல்ட் அடிக்கிறான், பார்க்குறான். 10 கோடி எல்லாம் அமைச்சர் தான் கொடுத்தான். கொடுத்துட்டு பிரச்சனை வந்தோடனையும் அவனை கொண்டு போய் சாம்ராஜ் நகரில் ஒரு பண்ணை வீடு இருக்கு, சின்ன வீடு, எம்எஸ் ஆனந்தனுக்கு, பழைய அதிமுக ஹெச்ஆர்என்சி அமைச்சர், அங்கே வச்சுட்டாரு. 6 மாதம் சந்தோஷம் எல்லாம் திருட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது இப்படித்தான். அப்போ திமுக அதிமுக கட்சி எங்கே அழிஞ்சு போச்சுன்னு புரியுதா? இதுதான். இதை போய் மறுபடியும் ரினியூல் பண்ண முடியுமா? ரினியூல் பண்ண முடியுமா? இப்போதான் ஆய்வறிக்கைலாம் எந்த காலத்தில் ரினியூல் பண்ண முடியாது. திமுக அழிஞ்சே போச்சு.
அது இன்னொரு காங்கிரஸா மாறிடுச்சு. ம். ஆதவ அர்ஜுனா திராவிடத்தை அழிக்கக்கூடிய துருப்புச் சீட்டை கையில் வச்சிருக்காரு. ம். துருப்புச் சீட்டு. ம். நீங்க திமுகவை எதிர்த்தால்தான், திமுகவை அழித்தால்தான், திமுகவை அழித்து கொண்டிருந்தால்தான் தாவேக நிற்கும். ம். தாவேக வளர்ச்சிங்கிறது இந்த 35% வாக்கை தக்க வைப்பதற்கு என்ன பண்ணணும்? சூத்திரம் தெரிஞ்சால் யாரு? ட்ரைனிங் எங்க? திமுகல. ஒரு எம்பி சீட் கொடுத்திருந்தா தாவேக்காவே இல்லை. ஒரு எம்பி சீட்டு தாயா திமுக இந்த பாடுபடுது. ஒரு அமைச்சர் கேட்டார், எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டார், அது கொடுக்கல. அதனால தான் திமுக இத்தனை ஆண்டு காலம் ஜெயலலிதாட்ட பாடுபட்டது, கருணாநிதி. இவர்கள் கடைசிய மக்களுடைய வெறுப்பு திமுக அக்கினியில் எரிந்து போகணும், அழிஞ்சு போகணும் மக்கள் சொல்றோம். அவ்வளவு கோவப்படுறோம். அதான் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் சார், புதிய தகவலா, அதுவும் யதார்த்த மொழி நடையில நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.